Welcome to everyone. In this session, I will talk about conditions necessary for nuclear fusion reaction. அது என்னது? இவ்வளோ நேரம் கண்டிஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ்னால் என்னது? நிபந்தனைகள். யாரே? நிபந்தனைகள். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத தான் அங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்பெஷலி நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர்டினரி சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் நடக்கக்கூடியது. ஆனால் ஃபியூஷன் ரியாக்ஷனுங்கிறது அப்படி நடக்க போகிறதில்ல. வாங்க தெரிஞ்சுக்கலாம். எர்த் அட்மாஸ்பியர் கண்டைன்ஸ் எ ஸ்மால் ட்ரேஸ். ஸ்மால் ட்ரேஸ்னால் என்னது? கம்மியான அளவு இல்லையா? குவான்டிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். எர்த் அட்மாஸ்பியரில் கம்மியான அளவு தான் ஹைட்ரஜன் இருக்குது. இஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், தென் எ நம்பர் ஆஃப் ஃபியூஷன் ப்ராசஸ் would happen in the atmosphere which may leads to explosion. எர்த் அட்மாஸ்பியரில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு ஹைட்ரஜன் நியூக்ளியஸை தான் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா? 1H2 அப்படிங்கிற ஹைட்ரஜன் ஐசோடோப்பில் எக்ஸ்பெஷலி டியூட்ரான் எடுத்திருந்தோம். கரெக்டா? ஆனால் எர்த் அட்மாஸ்பியரில் கம்மியான அளவில் தான் ஹைட்ரஜன் இருக்குது. ஒருவேளை இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ்னால் என்ன அர்த்தம்? தன்னியல்பாக தன்னிச்சையாகவே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுவும் யார்? நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் நடக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? எக்ஸ்ப்ளோஷன். இங்கே என்ன நடந்திருக்கும்? ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். பட் we do not encounter any such explosions. அந்த மாதிரி எந்த ஒரு வெடித்தல் வினையும் நம்ம இந்த எர்த் அட்மாஸ்பியரில் கேள்விப்பட்டதே இல்லை. அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். a number of fusion process would happen in the atmosphere which may leads to explosions, but we do not encounter any such explosions. Can you explain why? எதனால் அது பாசிபிள் இல்லை எர்த் அட்மாஸ்பியரில்? நானே சொல்லிடுறேன். பிகாஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் கேன் டேக் பிளேஸ் ஒன்லி அண்டர் சர்டைன் கண்டிஷன்ஸ். அதை தான் நம்ம டைட்டிலில் பார்த்தோம். கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன். வாட் இஸ் தட் கண்டிஷன்? லெட்ஸ் see. Nuclear fusion is possible, underline this, only at an extremely high temperature of the order of 10 power 7 to 10 power 9 Kelvin. 10 power 7 to 10 power 9 Kelvin அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம்லி லெவல் ஆஃப் டெம்பரேச்சரில் தான் யார் நடப்பாங்க? நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் பாசிபிள். அண்ட் ஆல்சோ எ ஹை ப்ரெஷர் டு புஷ் தி ஹைட்ரஜன். என்ன அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சரில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, இட் வில் புஷ் தி ஹைட்ரஜன் நியூக்ளியை க்ளோசர் டு தி ஃபியூஸ் வித் ஈச் அதர். ஒன்னோட ஒன்று இணையிறதுக்கு அந்த ஹை டெம்பரேச்சர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் நியூக்ளியஸை ஒன்றை நோக்கி ஒன்றை புஷ் பண்ணும். ஹென்ஸ் இட் இஸ் நேம்ட் அஸ் தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன். எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ரேட்டில் நடக்கிறதுனால தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர். ஒய்? என்ன காரணம்? இன்னும் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெட்ஸ் கம். நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் டூ லைட்டர் நியூக்ளியை. நமக்கு ஏற்கனவே தெரியும், ரெண்டு லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி தான் என்ன செய்யுது? நமக்கு ஒரு ஹெவி நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. தி சார்ஜ் ஆஃப் போத் நியூக்ளியை இஸ் பாசிபிள். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த கம்பைன் ஆகிருக்கிற ரெண்டு நியூக்ளியஸோட சார்ஜும் என்னது? நியூக்ளியோட சார்ஜ் என்னது? பாசிட்டிவ். நம்ம தெரியும் பேசிக். அக்கார்டிங் டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி என்னது? லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும்.
லைக் சார்ஜஸ்ங்கிறது யாரு? தட் மே பி பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம? தி சார்ஜ் ஆஃப் போத் நியூக்ளியை இஸ் பாசிட்டிவ், தட் நியூக்ளியஸ் ஆர் having the like charges. That is why according to electrostatic theory there is a repulsive force between the two nuclei. That only I am written here. According to electrostatic theory, when they come closer, they tends to repel each other. repel na enadhu? ஒன்றை ஒன்று விலக்கி விடும். This repulsive force will be overcome. இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணாதான் என்ன செய்யும்? இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக அதை விட அதிகமாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான், ஆர் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ப்ரெசண்ட் ஆனால் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுங்கிறது பாசிபிள். அதுதான் பை தி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி நியூக்ளியை அட் ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 10⁻7 to 10⁻9 கெல்வின். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிங்கிறது யாரு? எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சரில் தான் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி நியூக்ளியஸ் அந்த ஒன்றை நோக்கி இன்னொரு ஹைட்ரஜன் நியூக்ளியை மூவ் ஆகிறதோட வேகம் அதிகமாகுது. அப்படி வேகம் அதிகமாகும் போது என்ன நடக்குது? நமக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் பாசிபிள் ஆகுது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஸ்டெல்லார் எனர்ஜி, அதாவது விண்மீன் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. டைரக்டாக டிஃபைன் பண்ணிடலாம். என்னது? தி ஸ்டார்ஸ் லைக் அவர் சன். நம்மளோட சன்னு யாரு? ஒரு ஸ்டார் தான். இருக்கிறதுலையே பெரிய ஸ்டார் யாரு? சன் தான். சன் எமிட்ஸ் a large amount of energy in the form of light and heat. This energy is termed as the stellar energy. Sun எல்லா ஸ்டார்ஸும் எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி லைட் அண்ட் ஹீட் வடிவத்தில் இருக்குது. அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகே, வேர் டஸ் திஸ் ஹை எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம்? ஸ்டார்ஸ் தான் என்ன பண்ணுது? ஸ்டார்ஸு லைட்டு ஹீட் வடிவத்தில் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அது ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹை எனர்ஜி எங்கேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்டார்ஸ் கண்டெயின் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். அண்டர்லைன் திஸ். எல்லா ஸ்டார்ஸ்லையும் யார் இருக்கிறா? அதிக அளவில் ஹைட்ரஜன் இருக்குது. எர்த் அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜனோட லெவல் ரொம்ப கம்மி. ஆனால் the surface temperature of the stars is very high. Underline this, very high, which is sufficient to induce fusion of the hydrogen nuclei. இந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் நியூக்ளியை ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு உட்படுத்துது. இன் அடிஷன், ஃபியூஷன் ரியாக்ஷன் that takes place in the core of the sun. கோர் அப்படின்னா யாரு? மையப்பகுதி, உள் அடுக்கு, சூரியனோட உள் அடுக்குன்னு சொல்றது. அண்ட் அதர் ஸ்டார்ஸ் ரிசல்ட்ஸ் இன் அன் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் கால்ட் as ஸ்டெல்லார் எனர்ஜி. ஆல்ரெடி we have studied this. Thus, nuclear fusion or thermonuclear reaction is the source of light and heat energy in the sun and other stars. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஹைட்ரஜன் பாம் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். அண்டர்லைன் திஸ். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட்ரஜன் பாமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எஸ், a hydrogen bomb is always designed to have an inbuilt atom bomb. அதுக்குள்ள அதனோட மறுதலை அப்படின்னு சொல்லலாம். அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வடிவமைக்கிறோம். which creates the high temperature and pressure required for fusion when it explodes.
Then fusion takes place in the hydrogen core and leads to the release of very large, that is enormous quantity of heat energy release ஆகுது of the energy in uncontrolled manner. கட்டுப்படுத்த முடியாத வகையில் என்ன பண்ணுது, அதிக அளவு ஆற்றல் உருவாகுது. The energy released in a hydrogen bomb is much higher than that of released in the atom bomb. Very very important point, underline this. ஆட்டம் பாம்பில் ரிலீஸ் ஆகிற ஹீட் எனர்ஜியை விட ஹைட்ரஜன் பாம்பில் அதிக அளவில் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ.